வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் நுழைய இருக்கிறார். இதன் காரணமாக 3 ராசிக்காரர்கள் பணம், தொழில், குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு மற்றும் சந்தோஷம் போன்ற ஆதாயங்கள் மற்றும் முன்னேற்றத்தை காண இருக்கிறார்கள். அதைப்பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஜோதிடத்தில் ராகு பகவான் நிழல் கிரகமாக அறியப்படுகிறார். கடுமையான பேச்சு, சூதாட்டம், திருட்டு, தீய செயல்கள், தோல் நோய்கள் போன்ற பலவற்றின் காரணியாக விளங்குபவர் குறிப்பிட்ட இடைவெளியில் தனது ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகிறார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறார். அவ்வாறு அவர் வருகிற நவம்பர் மாதம் ராகு பகவான் சதய நட்சத்திரத்திற்குள் நுழைய இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தை ராகு பகவான் ஆள்கிறார். இதனால் ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்திற்குள் நுழைவதன் காரணமாக 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரவுள்ளனர். அதைப்பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள். மகரம் என்று பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு ராகுவின் மாற்றம் பல வழிகளில் நன்மையை தரவுள்ளது. மேலும் பல பாராட்டுகளை பெறுவீர்கள். நவம்பர் மாதத்தில் வேலை மற்றும் தொழிலில் குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் இதுவரை எட்டாத புதிய உயரங்களை வாழ்க்கையில் எட்டிவிடுவீர்கள். உங்களை புதிய உச்சத்திற்கு எடுத்துச் செல்லும் தொழில் வாய்ப்புகளையும் மற்றும் குடும்ப சிறப்புகளையும் பெறுவீர்கள். இதுவரை எதிர்பார்த்து வந்த நிதி வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். நிறுவனங்களில் பணியாற்றி வருபவர்கள் உயர் பதவிகள் அல்லது தலைமைத்துவ பதவிகளுக்கு செல்வீர்கள். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாடு தொடர்பாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் விரைவாகவும் சாதகமாகவும் அமையும். உங்களுக்கு திடீர் பண வரவால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். மிதுனம் என்று பார்க்கும் பொழுது ராகுவின் நட்சத்திர மாற்றம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் நன்மையும் மகிழ்ச்சியையும் தரும். ராகு பகவான் மிதுன ராசியின் வருமானம் மற்றும் லாப வீட்டில் பெயர்ச்சி அடைவதால் மிதுன ராசிக்காரர்கள் தொழில் வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அவற்றை இறுகப்பிடித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள். தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அல்லது சிறிதாக தொழில் நடத்தி வருபவர்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் போல் கிடைக்கும். இதன் மூலம் உங்களுக்கு லாபம் மற்றும் பண வரவு அதிகரிக்கும். நிதி நிலைமை மேம்படும். முதலீடுகளில் இருந்து அதிக பங்குகளின் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வணிக கூட்டாளிகள் அல்லது ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இத்தனை நாட்களாக முடிக்கப்படாமல் நிலுவையில் இருந்த வேலைகள் இனிமேல் வெற்றிகரமாக முடிந்து அனைத்தும் நன்றாக வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. அடுத்ததாக ரிஷபம் என்று பார்த்தால் உங்களுக்கு ராகு பகவான் ரிஷப ராசியின் கர்ம பாவத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் ராகு நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் அவ்வப்போது எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறவுள்ளீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு எதிராக நடந்து வந்த சதிகளை வெற்றிகரமாக முறியடிப்பீர்கள். இந்த காலகட்டமானது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தோன்றக்கூடியது. தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம், உறவினர்களிடம் அதிக அன்பு போன்றவை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க விரும்புவர்களுக்கு இது நல்ல காலமாக இருக்கும். நீங்கள் இத்தனை நாள் நினைத்து கொண்டு இருந்தது தற்போது நடக்கும் நேரம். மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுக்கு இனி நன்மை உண்டாகும். தந்தை வழி உறவுகளுடனான உறவு நன்றாக இனி இருக்கப் போகிறது. இதுவரை உங்களின் சொந்த நட்சத்திரத்திற்கு செல்லும் ராகு பகவான் சக்தியை அறிந்தீர்கள். இந்த 3 ராசிகளின் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் மற்றும் மாற்றங்களை பெறப்போகிறீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும். அடுத்து வரப்போகும் ஜோதிட வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.